மேடம் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க மேடம் 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 நீங்கள் மேடம் மேடம் சார் 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 launch our mobile application along with the founder and the co-founder along with other dignitaries. I request Tamilach ma'am to do the honors. ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். நம்மளுடைய 60+ லைஃப் உடைய ஒரு ஆப் mobile app இன்னைக்கு இந்த இடத்துல லான்ச் ஆயிருக்கு with all your support, with all your presence, and thank you so much ma'am for doing the honors. இல்லை அனைவருக்கும் வணக்கம். நான் ஜென்ரலாக நான் வந்து கிஸ்ப்ளன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கேன். அதோடு இல்லாமல் கனவு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதோட கோல் என்னென்னா தமிழ்நாடோட பொருளாதாரத்தை வந்து $1 trillion எப்படி முன்னேற்றுறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். 2018 அது வந்து அந்த ஐடியாவை முன்மொழிஞ்சோம். இந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 2021 அது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் மிஷனாகவே அறிவிச்சிட்டாங்க. 2030 அது எப்படி அறிவிக்கிறதுன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. இந்த ஜேர்னியில் என்ன எதுக்கு இது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்ல வந்தேன்னா, இதை கவர்மெண்ட்டில் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியல, தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. பொருளாதாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எஜுகேஷன் கல்வியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சுகாதாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிட்டிசன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்புறம் என்ன சொல்லலாம், சாஸ் கேபிட்டல் ஆஃப் த இந்தியா. அப்புறம் இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள். பெண்களுடைய கல்வியில் வந்து நாம் தான் நம்பர் 1 இருக்கோம். பெண்களுடைய ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு உண்டான சட்டங்கள் ஏற்றுறதுல நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். அதாவது வேர்ல்டு பேங்க்ல பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸில் வந்து there is something called SDGன்னு சொல்லிட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு 16 குறியீடுகள் இருக்குது. அந்த 16 குறியீடுகளில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மாநிலங்களையும் தரவரிசைப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து நம்பர் 1 ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது வந்து நிறைய நம்மளாம் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள். இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இந்த $1 trillion கனவு. சாரி, நீ ஹாய் தான் சொன்னீங்க, கொஞ்சம் நிறைய பேசுகிற மாதிரி ஆகி போச்சு. ஸோ அதில் வந்து நாம் என்ன பண்ணலான்னு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, தமிழ்நாடு வந்து அதிகமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிராஜுவேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்திய ஆவரேஜை விட நம்ம 100% அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்திய ஆவரேஜ் வந்து 27%, நம்ம 52% ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஸோ அதை எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதை தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. பெரும்பாலும் வந்து இந்த $1 trillion விஷனுக்கு வந்து தொழில் முனைவர்களை உருவாக்குவதன் மூலிமா இந்த எக்கானமியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான். இதனுடைய கனெக்ஷன் 60+ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இதில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை முழுசாக உருவாக்கக்கூடிய ஒரு கருவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போ நீங்கள் ஒரு படிச்சு முடிச்சு எங்கேயாவது வேலை பண்ணீங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸில் வேலை பண்ணுவீங்க, அப்போ ஃபைனான்ஸ் மாத்திரம் தெரியும். மார்க்கெட்டிங்கில் வேலை பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங் மாத்திரம் தெரியும். சேல்ஸில் வேலை பண்ணுவீங்க, சேல்ஸ் மாத்திரம் தெரியும். ஆனால் ஒரு நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும். அதாவது ஹையரிங் என்னன்னு தெரியணும், மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியணும், சேல்ஸ் என்னன்னு தெரியணும், ப்ரைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியணும், எல்லாமே தெரியணும். ஸோ யூ நீட் டு ஹேவ் அ 360-degree வியூ ஆஃப் எவ்ரி திங். ஸோ இட் மேக்ஸ் யூ அ ஃபுல் பர்சன். ஏன் ரெலவெண்ட்டாக சொல்கிறேன்னா, 60+ அப்புறம் when you embark on something like entrepreneurship, it's a second life you get. You completed the first life and you start a all new journey with a second life, and it makes you a whole life meaningful.
and I'm so proud to be here, and I wish both the founders of organizing such a wonderful event, and I also thank Dr. Tamilchi Jangapanin. I've actually part of her election campaign. She may not remember. So that was nice, and thank you very much, and I'm excited to be part of this wonderful event. Thank you. ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதன் மூலமோ, அழகான ஒரு சிறிய தோட்டத்தை உருவாக்குவதன் மூலமோ, சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற வகுப்பினருக்கு இலவசமாக கல்வி கற்பிப்பதன் மூலமோ நீங்கள் இந்த உலகத்தை முன்பு இருந்ததை விட மென்மேலும் அழகானதாக ஆக்கிவிடுகிறீர்கள் என்று இமார்சன் சொல்லி சென்றதற்கு இணங்க இன்றைய தினம் 60+ லைஃப் இவெண்ட் எனும் அமைப்பின் மூலமாக ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை எப்படி கணிப்பீர்கள் என்றால் அந்த நாடு முதியவர்களை, பெண்களை, குழந்தைகளை எப்படி நடத்துகின்றது என்பதை வைத்துத்தான் கணிப்போம் என்று சொன்னதை மெய்ப்படுத்தும் வண்ணம் முதியவர்களை, மிக குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களை அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு அங்கமாக தொடர்ந்து அவர்தம் ஆரோக்கியத்தை, அவர்தம் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு மன வளத்தோடு உடல் நலத்தோடு வாழ வேண்டும் எனும் வகையிலே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பினர் இன்றைக்கு இந்த உலகத்தை முன்பு இருந்ததை விட மிக அழகானதாக ஆக்கிவிட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மிக குறிப்பாக ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன், மை டியர் நீஸ், என்னுடைய அன்பான மருமகள் அரசிக்கு என்னுடைய பிரியமான வாழ்த்துக்கள். And my warm greetings to the dignitaries on the stage as well as who have gathered off the dais. 60+ என்றாலே வாழ்க்கை முடிந்து விட்டது. When you just enter the eve of your retirement, people will always remind you that you need to take a little back, slow down in your life and then chill and then relax, sit back. They will be, even when you are 58 or 59, they will be always, people around you remind you that you need to relax, sit back. But this is quite otherwise. நான் எப்பொழுதும் நினைப்பது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கை 60க்கு பின்பாக துவங்குகின்றது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் 60 வயது வரையிலும் பல்வேறு விதமான பொறுப்புகளின் காரணமாக, due to various commitments which we all have in our life, we may be pursuing different goals, pursuing ambitions or taking care of a family, other things, career. அப்படியெல்லாம் ஓடுகின்ற ஒரு ஓட்டத்தில் உங்களுக்கு என்று நீங்கள் அமர்ந்து யோசித்து வாழ்க்கையை வாழ நினைக்கின்ற ஒரு கட்டமாக 60 நினைக்கலாம். ஆனால் அந்த கட்டத்தில் நீங்கள் சாய்ந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக மறுபடியும் அழகாக புத்துணர்வோடு ஓடவும், ஆடவும், பாடவும், குதிக்கவும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் வேண்டுகோளும். There are various incidents right through down history that and the wisdom given to us by our parents or by our grandparents, they are priceless. I think that is in Mexico நினைக்கிறேன். அந்த நாடு எரிமலைகளுக்கு புகழ்பெற்ற நாடு. எப்பொழுது எங்கே எரிமலை வெடிக்கும் என்று தெரியாது. அந்த நாட்டிலே ஒரு இடத்திலே the path of the pious என்றொரு கிராமம் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. path of the pious என்றால் அது பக்திமான்களின் பாதை என்பதிலே இருந்து வந்த அந்த சொல்லாடலாக இருக்கலாம். But that was actually named after two sons who did a marvelous job when there was an eruption of the volcano in one of the cities. அப்படி ஒரு முறை அந்த நாட்டிலே ஒரு எரிமலை வெடித்து கிளம்பிய பொழுது அத்தனை பேரும் அவரவர்களுக்கு வேண்டிய மிக முக்கியமான தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடிய பொழுது இந்த 2 பேர் மட்டும் அவருடைய அம்மாவையும் அப்பாவையும் தோளிலே சுமந்து கொண்டு அந்த வழியாக ஓடினார்களாம். ஆகவே அந்த இடத்தை விட்டு அவர்களால் வெகு சீக்கிரமாக தப்பிக்க முடிந்ததாம். Because they were guided by their parents who knew about the topography,
the geographical route of that particular area. So they were able to make a very immediate safe exit compared to their other fellow citizens. ஆகவே முதிர்ந்த பழுத்த பழமான அந்த முதுமை நமக்கு தருகின்ற ஞானம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்து. There was another incident, I don't remember exactly in which ship and which country this incident took place. ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலிலே எலிகளினுடைய தொந்தரவு மிக அதிகமாக இருந்தது. So when it was anchored for a bit of resting, அந்த கப்பலை சுத்தப்படுத்துவதற்காக எலிகளை முற்றிலுமாக விரட்டி அடிக்க வேண்டும் என்று அதை கொல்வதற்குரிய மருந்துகளை வைத்து எலிகளை கொன்று வெளியேற்றுகின்றார்கள். And whichever rats which were coming out of their holes, the soldiers, like they were very busily killing them. அவர்களை அந்த எலிகளை அப்புறப்படுத்துவதிலே அப்படி அத்தனை பேரும் கூடியிருந்து அவற்றை கொல்லுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு எலி மட்டும் அதனுடைய முதுகிலே முழுவதுமாக நரை முடியோடு தொங்கிக் கொண்டிருந்த இன்னொரு எலியை சுமந்தபடி வந்து மேல் தடத்திலே வந்திருக்கின்றது. அந்த இரண்டையும் அந்த வீரர்கள் கொல்லாமல் விட்டுவிட்டதாகவும் இதை மிகப்பெரிய படிப்பினையாக அவர்கள் எடுத்துக்கொண்டதாகவும் நான் படித்திருக்கின்றேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அரசு ஏன் இந்த 60+ என்கின்ற ஒரு அமைப்பை தன்னுடைய கனவு அமைப்பாக நிறுவ வேண்டும்? Why has she taken up this not as a mere project, but it is a very closer project which she would often share with me, that it is a passion not just to take care of the elderly people but just to share life with them. இதை வெறும் உங்களுடைய தேவைகளுக்கு கேட்டர் செய்கின்ற ஒரு அமைப்பாக மட்டும் அல்லாமல், I was just going through the brochures, உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுதுகளில் உங்களுக்கான ஒரு நடைப்பயிற்சிக்குரிய துணையை ஏற்பாடு செய்வதிலாகட்டும், அல்லது உங்கள் முதுமைக்கான தேவைகளை கவனித்துக் கொள்கின்ற அந்த ஒரு அட்டண்டரை அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டு தருகின்ற விஷயமாகட்டும், these are all not just catering to your needs. There should be a passionate heart behind it. Who must have envisioned it as a longer term vision? Who must have actually had a soft heart beating for those elderly citizens? உங்களுடைய உடல் முதுமையின் காரணமாக தளர்ந்திருக்கலாம், ஆனால் ஒருபொழுதும் உங்களுடைய மனம் தன்னுடைய இளமைத்தன்மையை இழக்காது. அது பேசுவதற்கு விரும்பும், பேசுபவனவற்றை கேட்பதற்கு விரும்பும், நாம் விரும்பியவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பும். பொதுவாக இந்திய சமூகத்தினுடைய பொது புத்தி என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் பாட்டியாகிவிட்டால் உங்களுடைய அனைத்தையும் நீங்கள் தியாகம் செய்துவிட வேண்டும். அம்மா என்றால் அவர்கள் தியாகத்தின் உருவமாக பார்க்கப்பட வேண்டும். அம்மா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு இவர்கள் தியாகத்தின் உருவமாக கட்டமைக்கப்பட்டு விடுகிறார்கள். குடும்பமே ஒரு மிகப்பெரிய குழந்தையாக இந்திய பெண்களுடைய இடுப்பிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு என்று காலையில் நேரத்தை ஒதுக்கி, I think most of us we just enjoy a cup of coffee and then the run begins. ஆனால் மிக அழகாக இப்போ நான் பாட்டியாகி 1.5 வருஷம் ஆகுது. I've been gifted with twin grandchildren. My elder daughter has given birth to twins, a baby boy and a baby girl. They are a year and 3 months old. அப்போ அந்தந்த படிநிலைகளில் வாழ்க்கையில் நாம் நமக்கான அனுபவங்களை ருசித்து கொண்டே செல்வதுதான் மிகச் சரியான ஒன்றே ஒழிய, பாட்டியாகிவிட்டோம், நம்ம கண்மை போடக்கூடாது, நம்ம லிப்ஸ்டிக் போடக்கூடாது, நம்ம ஜடை போடாமல் இனிமேல் கொண்டை போடணும், எதுக்கு ஜிமிக்கி போடணும், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் உங்கள் தமிழ் பொது புத்தியில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இதுதான். இதே போல தான் நம்முடைய ஆண்களில் வயது முதிர்ந்தவர்களுக்கும் பிறரால் சொல்லப்படுகின்ற அல்லது கட்டமைக்கப்பட்ட செய்திகள் என்னவென்றால், மகன் படித்து வேலைக்கு வர வேண்டும், மகனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அத்தனை இருக்கின்றன. I have seen so many parents who have not gone for a family tour till their children are educated and got a degree. பட்டம் வாங்கும் வரை தங்களுடைய அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு சின்ன சுற்றுலா, இன்ப சுற்றுலா கூட போகாத பெற்றோர்களை நான் அறிவேன். முழுவதுமாக கடுமையாக வயலில் உழைத்து
குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வருகின்ற அந்த கிராமப்புற பின்புலத்திலிருந்து வருகின்ற பெண்ணா. there's nothing wrong in that. ஆனால் ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிடங்களாவது நாம் நமக்காக ஒதுக்கியாக வேண்டும். Had we not done it when we were running through the lives of 60, now it's high time. இப்பொழுதாவது நாம் நமக்கான நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் கடந்து விடவில்லை. நத்திங் இஸ் நெவர் லேட். ஒரு புத்தகம் படிப்பதற்கு, ஒரு பாட்டை கேட்பதற்கு, நல்ல திருநெல்வேலி அல்வாவை சாப்பிடுவதற்கு, ரத்னா கஃபேயில் அமர்ந்து ஒரு காஃபி குடிப்பதற்கு, தனியாக சென்று திரைப்படம் பார்ப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. வயது ஒரு தடையே அல்ல. அதை மிக அழகாக நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் உங்களுடைய இந்த பயணத்திலே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு நல்லதொரு கம்பானியன். That's a very beautiful word. It's neither a partner, nor your husband, nor your friend. இவை எல்லாவற்றையும் விட அந்த கம்பானியன் என்பது, ஒரு துணை என்பது மிக ஒரு அழகான ஒரு சொல். அந்த துணைக்கான விஷயத்தை ஐ திங்க் தி 60+ லைஃப் என்கின்ற இந்த ஒரு அமைப்பு அழகாக செய்கிறது என்று நான் நம்புகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். இந்த அருமையான ஒரு மாலை பொழுதிலே உங்களோடு இணைந்து achievers who are going to get awards in this evening. ரொம்ப அழகாக பார்க்குறேன். ஒருத்தவங்க ஒரு டான்ஸ் காஸ்டியூமில் இருக்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் இந்தியா, ஐ திங்க் இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஏஜுங்கிறத யூரோப்பியன்ஸ் நைதர் த வெஸ்டர்னர்ஸ் தே won't consider it a big deal. அவங்களுக்கு அவங்க ஹைக்கிங் போகிறத பார்த்திங்கன்னா 70+ போவாங்க, மேராத்தான் 80+ போவாங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த ஒரு மனத்தடை இருக்குது. அதை கண்டிப்பாக அத்தனையும் அதை உடைத்து எறிந்து இந்த வாழ்வினுடைய மிக முக்கியமான அந்த கடைசி பருவம் என்று சொல்வதை, கடைசிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நிறைவான வாழ்க்கையாக, ஏன்னா நம்ம குழந்தை பருவத்துக்கு திரும்புகிறோம். அந்த child is the father of man. ஸோ அந்த பருவத்தை திரும்புவதற்கு முன்பான இந்த படிநிலைகளை மன நல்ல ஆரோக்கியத்தோடு, நலத்தோடு, ரசனையோடு வாழ்க்கையை நாம் உண்டு உயிர்த்து தூய்த்து வாழ்வதற்கு வயது ஒரு தடையல்ல என்கின்ற உணர்வோடு வாழுவோம். இந்த மாலை வேளையிலே உங்களோடு அமர்ந்து இந்த சாதனையாளர்களை சந்திப்பதும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி.